வணக்கம். நம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அசர வைக்கக்கூடிய பல தேர்தல் வாக்குறுதிகளை மார்ச் 8 இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன தகவல் அப்படிங்கிறதையும் என்னென்ன வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மேடையில் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த விமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு சில முக்கியமான வாக்குறுதிகளை நம்ம படிப்போமா அப்படின்னு அழகான முறையில் நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்குற மாதிரி ஆரம்பிச்சாங்க. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பிலும் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. இதை நம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டிலேயே நம்ம அறிவிச்சோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதன்படி அதற்கான தனித்துறை, அதாவது தனி இலாக்கா ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் செய்யப்பட்டிருந்தது. முதல் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது போலவே பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கென புதிய இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். சமரசம் அற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாக போவது உறுதி என்பதை நம் தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமிதம் கொள்கிறோம் என்று அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து இரண்டாவது வாக்குறுதியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மதிப்புமிகு மகளிர் திட்டம், அதாவது மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி, அது ஓசி அப்படின்னு கேள்விக்கு உள்ளாகும் அப்படிங்கிற மாதிரியும், எப்படி இலவசம் என்பது ஒரு ஏராளமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறும் அப்படிங்கிற மாதிரியும், இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் அதே போல எந்த அரசியல் தலைவருக்குமே உரிமை இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் உறக்க சொல்லியிருந்தாங்க நம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். இந்தியாவில் நம்பர் 1 இல்லாத மாநிலங்கள் கூட பெண்களுக்கு வழங்கப்படும் அந்த உரிமை தொகையை அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மாதம் மாதம் நம்பர் 1 மாநிலம் என்று தாமே தம்மாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பரம் செய்து கொள்ளக்கூடிய இந்த மாடல் திமுக அரசு மகளிர் உரிமை தொகை என்ற பெயர்ல மாதம் மாதம் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால அவங்களுடைய மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைஞ்சபட்சமா பூர்த்தியாக வேண்டும் அப்படிங்கறத எண்ணத்துல கொண்டு அதனுடைய அடிப்படையில யோசிச்சதுனாலதான் நம்ம அமைக்க போற இந்த மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே மாதம் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இதுல மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்கள் மட்டுமே விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இப்படி செய்யறதுனால கூடுதலான குடும்பங்கள் பயனடைவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அடுத்து மூன்றாவது திட்டமா அவங்க அறிவிச்சதுதான் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். நம்ம வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமையாக மாறி இருப்பது சமையல் கேஸ் விலை ஒன்றுதான். தேர்தல் நெருங்கும் போது மட்டும் கேஸ் விலை குறைக்கப்படும். அதே போல தேர்தல் முடிந்ததும் மீண்டும் கேஸ் விலை உயர்த்தப்படும். அந்த விலை உயர்வை நாம் பார்க்கும்போது நம்ம காதுகளில் புகை வரும் அளவிற்கும் அதே போல கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இந்த திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்குமே வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல கூட இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தல. நம்மை சீராட்டி வளர்த்த நம் தாய்மார்களின் வயிற்றில் பால் வார்த்த திட்டமாக இதை அறிவிப்பதில் நாம் தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து பெருமை கொள்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா 4வதா நம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்ச திட்டம் தான் அண்ணன் சீர் திட்டம். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெரும் மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய திருமண கொண்டாட்டம் தான். அந்த திருமண கொண்டாட்டத்துல எந்த வருத்தமும் இல்லாம மன நிறைவோட கொண்டாடணும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் தங்கமும், அதாவது 1 பவுன் தங்கமும், தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். இப்படியான அந்த மகிழ்வான தருணத்துல நம்ம பங்கேற்கிறத நம்ம தமிழக வெற்றி கழகம் பெரும் மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பேசிய நம் விஜய் அவர்கள் அடுத்து 5வது திட்டமா காமராஜர் கல்வி உறுதி திட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அதாவது கல்வி கண் திறந்த கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவரை கொள்கை தலைவர்களில் ஒன்றாக நாம் ஏற்றதுதான் நம்மளுடைய இந்த
தாவேகா இயக்கம். அப்படியேப்பட்ட இந்த தாவேகா இயக்கத்துல நமது கல்வி சார்ந்த கனவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கல்வி இடைநிற்றல் என்பதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதி செய்யணும். அதற்காக தான் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் தான் இந்த காமராஜர் கல்வி உறுதி திட்டம். அதாவது இடைநிற்றலின் காரணங்கள்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு காரணம் பொருளாதார குறைபாடாக தான் இருக்கு. அதனால இதை உணர்ந்ததுனால தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எந்த குழந்தையும் கல்வி இடைநிற்றலுக்கு ஆளாக கூடாது அப்படின்னு நம்ம தாவேகா கட்சி எண்ணுது. அப்படி என்ற விதமா நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நம் விருப்பத்தை நிறைவேற்ற இடைநிற்றலை இல்லாமல் செய்வதற்காக ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. ஆண்டுக்கு ஒரு 12,000 நம்ம குழந்தையுடைய படிப்பின் மூலமா ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தருவாய் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பா பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ அந்த குழந்தைய படிக்கிறதுக்கு முற்படுத்துவாங்கிறத நன்கு அறிஞ்சு இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு 6வது திட்டம் தான் இந்த சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்களை திருப்பி செலுத்துவதன் மூலம் பெண்கள் நடத்தும் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் நிதியை வழங்குவதன் மூலமாகவும் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அதாவது சுய உதவி குழுக்கள்ல இருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த MSME அப்படிங்கிறாங்களே அவங்க மாறுபவர்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் வரைக்குமே வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது 100% மானியமாகவே கிடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஒரு திட்டம் மூலமா வழங்கக்கூடிய இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு வட்டியில்லா கடன் நிதியை நீங்க பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக அறிவிச்சிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வாக்குறுதி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இது ஒரு 7வது வாக்குறுதியா எடுத்துக்கலாம். அதாவது உலகத்துல மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம், அதுலயும் நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டுல பிறக்கிறது மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி நம்ம தமிழ்நாட்டுல பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கிற திட்டம் தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டமா. அதாவது தமிழ்நாட்டுல பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக இந்த தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டையும் கொடுக்கறாங்களாம். அந்த கிட்ல ஊட்டச்சத்து பொருட்கள், பேபி ட்ரெஸ்ஸஸ், தரமான பேபி சோப்பு, நெக்ஸ்ட் பேபி ஆயில், பேபி பவுடர், அது மட்டும் இல்லாம பேபி கொசு வலைகள், பொம்மைகள், நாப்கின்ஸ் மற்றும் டயப்பர்ஸ்கள், இது எல்லாமே பேபி வெல்கம் கிட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. சோ இதெல்லாம் சின்ன சாம்பிள் தான், இன்னும் ரெடி ஆயிட்டே இருக்கு. வரப்போகிற நாட்கள்ல அதை நான் உங்களுக்காக சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியும் பினிஷிங்ல இன்னும் 2-3 வார்த்தைகளை பேசியிருந்தாங்க நம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஆக்சுவலா தேர்தல் களம் களக்கட்டி வந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல திமுகவா இருக்கட்டும் அல்லது அதிமுகவா இருக்கட்டும் இல்ல அதர் பல கட்சிகளா இருக்கட்டும் இல்ல தாவேகாவா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய வாக்குறுதிகளை இறக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? அதாவது மக்களை ஈர்க்கும் வண்ணமும் மக்களை கவரும் வண்ணமும் மக்களுக்கு என்னெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வாக்குறுதிகளையும் கருத்துக்களையும் வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன? மக்களாகிய நம்ம யாரை செலக்ட் பண்ணா ஆட்சி நல்லா இருக்கும், யாரு நம்ம ஆண்டா நம்ம கரெக்டா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு யாரு ஏத்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுயமா சிந்திச்சு ஓட்டு பண்ணுங்க. நன்றி.